ஆகா நேக்க உள்ள பழம் பார்த்து ஆள் நிக்கிறானே, பயங்கரமா பசிக்குதாடா, கையில வேற காசு இல்லையே. இப்ப எப்படி சாப்பிடுறது? கரெக்ட், உள்ள இருக்க சாப்பாட்டுல ஒவ்வொன்றையும் ஒரு சாம்பில வாங்கி அதை 3 பார்சல் ஆக்கி ஒன்ன சாப்பிட்டு 2 என் பொண்டாட்டிட்ட கொண்டு கொடுத்துட வேண்டியதான். துணிஞ்சு இறங்கடா மாடா. சொல்றல உள்ள வா சொல்றல வா சொல்றல. ஏமா ஏன் இந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்றீங்க? என்ன விஷயம்? அடம் பிடிக்கிறா. ஷாப்பிங்க்கு வந்தோம் சார். சாப்பிட்டு போலான்னு ஹோட்டலுக்கு வந்தா வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா சார். உள்ள வர மாட்டேங்கிறா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார், அவளை சாப்பிட சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துங்க சார். இப்ப அவளை பயமுறுத்தி சாப்பிட வைக்கணும், அவ்வளவுதானே? சரி, இவளை சாப்பிட வச்சா எனக்கு நீங்க என்ன கைமாறி செய்வீங்க? சரி, உங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் சார். சாப்பாடா? ஐயோ, நான் நினைச்ச சொல்லிட்டு பிடிப்பீங்களா? சரி, எப்படியாவது அவளை சாப்பிட வச்சிருங்க. ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. உள்ள போய் இந்த பிள்ளை என் கூட தனியா உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பலைன்னா என் பேரை மாத்திக்கங்க. இப்ப பாருங்க திறமைய. யாரு தெரியுங்களா? குரங்கு குதறி இப்படி குதறி. நான் பேசுற குரங்கு அப்படியே கடிச்சு பராண்டி வறண்டி விட்டு. ஆமா, மரியாதையா போய் சாப்பிடுவோம். போகல போ, பாக்குறத பாரு, பாக்க பிச்சு பிடி முச்சு போ. போதுமா, வேமா போங்க, சாப்பாடு திங்கிற போது. ஆமா, சாப்பிட என்ன வேணும் உனக்கு? அங்க என்ன பார்வை, இங்க பதில் சொல்லு. ஃபேமிலி தோசை வேணும். ஃபேமிலி தோசை வாய். இந்த பாப்பாவுக்கு ஒரு ஃபேமிலி தோசை கொண்டா. எனக்கு உங்களுக்கு தள்ளி வையா தூக்குது. அதாவது 20 ஊத்தப்பம், 40 ஆனியன் தோசை, ஒரு 36 பொங்கல், ஒரு 20 இட்லி, அப்படியே பல்கா பார்சல கட்டி கொண்டு வா. வீட்டுக்கு கொண்டு போய் நானும் என் பொண்டாட்டியும் ஒரு மூலையில உட்காந்து கட்டி குளிக்கிறோம். ஓகே? வாங்குற இடத்துல உன்னை மாதிரி வயிறு வலிக்கும்டா. சொல்றது மட்டும் கேட்டா போண்டாக்கு வந்து பொச கட்டப்பல. அட என்ன திடீர்னு பாப்பா போலீஸ் ஆகி உட்கார்ந்துருக்கு? ஏய், என்ன பார்த்தா பாப்பா மாதிரியே தெரியுது உனக்கு? இல்லங்க, இங்க ஏற்கனவே ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிற போலீஸ் ஆபீசரை பார்த்து எவ்வளவு தைரியம் தான் உம்மா கொடுப்படா நீ? ஐயோ, உம்மா நான் உங்களுக்கு கொடுக்கலங்க, அந்த பாப்பா கொடுத்தங்க. பொய்யா சொல்ற நீ? போதும்மா. போதும். இந்த பார், ஹோட்டலுங்கிறதுனால தான் உன்னை உயிரோட விடுறேன். வெளிய வாடா, நீ தின்னதெல்லாம் நான் வெளிய எடுக்கறேன். வெளிய வரையா? சாப்பிடலான்னு வந்தேன், மூடே அவுட் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து. வேற பக்கம் போயிருச்சு. ஹலோ, உன் வீட்டு புள்ளைய நீ அடிச்சிக்க, உதச்சிக்க, கண்டிச்சிக்க. ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மிரட்டுன, இதுதான் உனக்கு கெதி. ஜாக்கிரதை. பைசா இல்லாம சாப்பிட வந்ததுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியாம வந்துட்டு ஒரு கடையில கூட சாம்பில் வாங்க முடியாம போச்சே. சரி, பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போவா. பாரு, பூரா ட்ரை பீஸ், உன்னையாவது கண் கொண்டு பார்க்க முடியுதா? இப்படி பஸ் ஸ்டாப்ல தூங்கினா எவனாச்சும் பஸ்ஸை நிப்பாட்டுவானா? இது சரி வராது. யாராச்சும் பிடிச்சி லிப்ட் கட்டி ஷிஃப்ட் ஆயிட வேண்டியதான். பாரு, டபுள் குரட்டையா முட்டு கொடுத்தோன்னு முரட்டு தூக்கம். மேடம், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம், மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்தாடி, ஏய் ஏய் நில்லு. ஏய், அரை மூட்டை அரிசாங்க அனுப்பிச்சு விட்டுருங்க. என்னங்க, இங்க வாங்க. என்னம்மா? 2 தடவை உங்களை தேடி போலீஸ் வந்து போச்சு. போலீஸா? என்னை தேடி எதுக்கு போலீஸ் வருது? யாருக்கு தெரியும்? அந்த சாம்பிள் மேட்டர் லீக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, அது லீக் ஆனா நான் வெளியே தலை காட்டவே முடியாது. எதுக்கு தலை காட்டுறீங்க? சாம்பிள்ங்கிற பேர்ல ஃப்ராட் தனம் பண்ணதெல்லாம் போதும். பேசாம கடக்குள்ள உட்கார்ந்து மூடிக்கிட்டு வியாபாரத்தை பாருங்க. மூடிக்கிட்டு எப்படி வியாபாரம் பார்க்க முடியும்? ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இருந்த ஒரு பையனும் ஓடி போயிட்டான். உள்ள போய் வேலைய பாருங்க. ஏய், யாருமே நீங்க மாடசாமி? நீங்களா? ஓ, நீயா? நீதானே அன்னைக்கு எனக்கு உம்மா கொடுத்தவன்? ஐயோ, அது உங்களுக்கு கொடுத்த உம்மா இல்லங்க, குழந்தை கொடுத்த உம்மா. உங்களுக்கு நினைச்சு ஏன் ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்றடா, அப்படியே விட்டானே தெரியும். ஆமா, மெட்ராஸ்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார பசங்கள எல்லாம் கடைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டு அவங்க மாச சம்பளத்தை நீ பிச்சை எடுக்கிறியாமே? முழு சம்பளத்தையும் வாங்குறது இல்ல, முக்காவ சம்பளத்தை தாமா வாங்கி. வெக்கமா இல்ல உனக்கு? அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். சரி, இப்ப ரீசன்ட்டா அந்த 3 பசங்க, அவங்க பேர் என்னப்பா? சரவணே, நெத்திலி, சொதப்பல். அந்த 3 பசங்களை நீ தானே வேலைக்கு சேர்த்த? ஆமா, நான் தான். அதுல ஒருத்தன் பவானியோட பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானா? ஐயோ, பவானி பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டானா? என்னடி நான் உன்னைய கூட்டி வந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் தேவை? என்ன ரொமான்ஸ்? சும்மா ஒரு சின்ன டுமான்ஸ் சும்மா. இப்போ அந்த 3 பசங்களோட பேரு, டீடைல், ஊரு, சொந்தம், பந்தம் எல்லா விவரமும் எனக்கு இப்ப வந்து ஆகணும். அப்படியா? சொல்லிடுறேம்மா. அதாவது அவனுக்கு ஊரு வந்து தூத்துக்குடி பக்கத்துல ஏதோ ஆறுமணியம்னு. ஆறுமணியம் இல்லைங்க மேடம், ஆறுமுக நேரி. அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் அங்கதான் இருக்காங்க மேடம். நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா தகவல் கிடைக்கும். ஆமா, நீ யாரு? இவ ஒய்ஃப்ங்க. அந்த ஆள் சொல்றது உண்மையா? ஆமாங்க, இவர்தான் என் ஹஸ்பண்ட். சரி, நம்புறேன். இத பார்,
நீ சொல்ற அட்ரஸ்ல போய் பாப்பேன். அங்க ஏதாவது தப்பா இருந்துச்சு மவனே உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் மிதிக்கிற எல்லாம் பிரிங்கிக்கும். யோ இந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே மேடம். அதுக்கு இவனையும் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனா தான் சரியா வருவான். ஏங்க அந்த அம்மாக்கு போய் எப்போ உமா கொடுத்தீங்க? ஐயோ அது சும்மாடி. அம்மா, இல்ல, என் மல்லியா, தலையை எடுத்து மல்லு மல்லு தள்ளியா? மல்லு மல்லு. அப்பா என்ன வெயில்டா, அடிக்கிற வெயிலுக்கு மஞ்சள் தனியா புதியா மனுச்சிருக்கு. இளநீ எவ்வளவு இருக்கு? 5 ரூபா தானே இருக்கு. அவன் என்ன விலையை சொல்லி பீதியை கிளப்ப போறான் தெரியலையே. அவன் என்ன விலை சொன்னா நமக்கு என்ன, நம்ம விலைக்கு அவனை கொண்டு வந்துருவான். டேய் தம்பி, எது? தம்பி யாரியா தம்பி? பேரம் பேத்திக்கெல்லாம் பேர்காலம் நடந்துகிட்டு இருக்கு. என்னைய போய் தம்பி தொம்பின்னுகிட்டு எடுத்து சீவனனா? இரியா இரியா சரளமா வந்துருச்சு. அதுக்கே அறுவாலை தூக்குற. இளநீ விற்கிறவன சூடா இருந்ததுன்னா வரவி சூட்டை எப்படி தனி பண்ணிக்கி? வையா அறுவாலை தம்பி சொல்லலாம் வை. இளநீ என்ன விலை சொல்லு முதல்ல. பச்சை இளநீ 10, செவல் 20. அப்ப பச்சையில ஒரு இளநீ, சிவப்புல ஒரு இளநீ, சாமியில் கொடு. சாம்பிலா? ஆ. யோ இது என்ன அரிசி கடை நினைச்சியா? ஆஹா அரிசி கடைன்னு கரெக்டா சொல்றானே. அருவா வச்சிருக்கேன், காசு கொடுத்தே வாங்கிடுவோம். இந்த மாதிரியா நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. இதுல ஒரு எண்ணெய் அதுல ஒரு எண்ணெய் வாங்கிக்கிறேன். 10 ரூபாய் இல்லையா 2 ரூபாயா போட்டுக்க. 20 ரூபாய் இல்லையா 3 ரூபாயா போட்டுக்க. 5 ரூபாய் கையில வாங்கிக்க. மரியாதையா போயிரு. டேய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? யார்கிட்ட பேசுறது தெரியுமா நீ? யார்கிட்ட பேசுறது தெரியுமாடா? 10 ஏக்கர் நிலத்துல 10 லட்சம் தண்ணியை உற்பத்தி பண்ணி 4 ரூபாய் சப்ளை பண்றவன் பேசிக்கிட்டு இருக்கா நீ? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கிணறு தண்ணி வேணான்னு வெளியே இறச்சி விட்டு கிணறு நிறைய இளநீ தண்ணியை புள்ள பண்ணி குடும்பமே சேர்ந்து முங்கிலிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க பரம்பரை நாங்க. நானும் பாத்துக்கிட்டு இருக்க. ஒரு ஜம்மீன்ற மரியாதை பேசிக்கிட்டு இருக்க. பிசினஸ்ல ஒரு மூவ் வேணா ராஸ்கல். பிச்சைக்காரன் வந்து பிச்சை கட்டா கூட மோதிரத்தையும் வாட்சியும் கட்டு கொடுக்குற வள்ளல் பரம்பரை நாங்க. பெரிய அம்பானி தம்பி கரெக்டா பேசுறாரு. எத்தனை இளநீ மாதிரி ஓடி போயிருந்தா ராஸ்கல். உன் கடை எவ்வளோடா? 8 லட்சம் உன் கடை. உன் கடை 8 லட்சம் சொல்றா. அண்ணே, அண்ணே, இப்ப வாங்கி என்னடா நீங்க? நான் தெரியாம பேச்சு விட்டேன் சாமி. இந்தாங்க காசு கூட கொடுக்க வேணாம். எத்தனை எல்லாம் வேணாலும் குடிச்சிட்டு போங்க. அப்படி ஆள் பார்த்து வியாபாரம் பண்ண பழகு. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? கிறுக்கு பழ சிட்டா பேசுறாரா சிட்டா. என்ன ஜம்மீன் நம்பிட்டா? அப்படியா இருக்கு நம்ம மூஞ்சி. அண்ணே உங்ககிட்டயே சரக்கு எடுக்கிறேனே, கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்கண்ணே. அப்படி கேளு. ஐயோ அட்ரஸ் கேட்கறானே. இப்படி எழுதிக்க. தென்னந்தோப்பு, வத்தலை குண்டு, வாடிப்பட்டி ரோடு, வாணியம்பாடி தெருவு, சென்னை 13, சேலம் 21. அட்ரஸ கேட்டா 7-8 டிஸ்ட்ரிக்ட் பேரை சொல்றானே. யோ நான் எதுக்கு உங்க கூட வரணும்? அவருங்கண்ணே கலட்டுங்கண்ணே, எடுங்கண்ணே கொடுங்கண்ணே. எதை அவங்க சொல்றீங்க? எதை கழட்ட சொல்றீங்க? என்னத்தடா கொடுக்க சொல்றீங்க? என்ன இது கூட புரியலையா? என்ன அவருங்கண்ணா வெள்ளியாருனா கொடி அவருங்கண்ணா அர்த்தம். கலட்டுங்கண்ணா, வாட்சி மோதிரம் செயின் எல்லாம் கலட்டுனா அர்த்தம். எடுங்கண்ணா எல்லா பணத்தையும் எடுங்கன்னு அர்த்தம். கொடுங்கண்ணா, இருக்கிறத பூரா கொடுங்கண்ணா. மொத்தம் இருக்கிறது வாட்சியும் சரிதான். வாரி கொடுக்கலாம் ஒண்ணுல போங்கடா. நீங்க எடுக்கலனா நாங்க எடுத்துருவோம். டேய் ஏன்டா தீபாவளி துப்பாக்கி கட்டினா பயந்துருமா நாங்க? என்னது தீபாவளி துப்பாக்கியா? என்ன ஏயா இது நிஜ துப்பாக்கியா? யோ இந்த துப்பாக்கியில சுட்டு புடுங்குற அளவுக்கு என்கிட்ட பெருசா எதுவும் இல்லையா? 10 லட்சம் தென்னா பிச்சைக்காரனுக்கு மோதிரம் போடுறது வத்தலை குண்டு ஜமீன் மேட்டர்லாம் கேட்டுதான்டா ரவுண்ட் அப் பண்ணிருக்கோம். அட லூசு பயல்களா. 10 ரூபாய் இளநீ ஓசில குடிக்கிறக்காண்டி 10 பக்கம் வசனம் பேசி ஏமாத்தி குடிச்சு வர்றேன். அதை நம்பி ரவுண்ட் அப் பண்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? அப்புறம் பண்ணகில்லைன்னு சொன்ன ஒரு தின்ன கூட கிடையாது உங்க அம்மா சத்தியமா. எங்க திரும்பு. டேய் மாப்ள செக்அப் பண்றா. செக்கப்பா மாப்பிள கம்மி பீஸ் மாப்பிள. அப்ப இவன்ட்ட பணம் காசே இல்லையா? சரி சரி இந்த மூதே வீட்டுல இருக்க செயின் வாட்சாவது கழட்டு. என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய பொருளாங்க உங்களுக்கு. ஐயோ இருந்தது இவ்வளவுதான், இதையும் பிடிக்கிட்டாங்களே. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி விட்டு போங்க சார். என்ன? அதாவதுங்க நான் இப்படியே போய் என் பொண்டாட்டிக்கிட்ட 2 சாருங்க சேர்ந்து என்னை வழிப்பறி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா என் பொண்டாட்டி நம்ப மாட்டா சார். எங்கேயோ அடகு வச்சு தின்னுட்டு என்ன டைவர்ஸ் பண்ணிடுவா. அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு போங்க சார். ஜோலியை முடிக்க சொல்றியா? ஐயோ ஆவுன்னா சோழியை முடிக்கலே இருக்கீங்களா? அது கிடையாது சார். இந்த துப்பாக்கி வச்சு என் சட்டையில அங்கங்கே சுட்டு ஓட்டையை போட்டீங்கன்னா தலைக்கு வந்தது தலப்பாவோட போன மாதிரி உசுருக்கு வந்தது உடம்புல கிடக்கிற சட்டையோட வச்சு பிட்ட போட்டு எஸ்கேப் ஆயிடுவேன் சார். பரவாயில்லையா, நல்ல ஐடியா இருக்கு. பண்ணி விட்டுருங்க சார். கையை தூக்கு. பாச்சார் 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 மெல்ல மெல்ல சார். மெல்ல சார் மெல்ல சார். வேட்டிக்குள்ள போறீங்க சார். இழுத்து வச்சு செய்யுங்க சார். தீப்பொறி உள்ள போகுது சார். சுடுங்க சார், சுடுங்க. என்ன தோசையா சுட்டுக்கிட்டு இருக்கோம்? இருந்தது 6 குண்டு, 1 மேல சுட்டாச்சு, 5 சட்டையில சுட்டாச்சு, 6 காலி. நகருவியா? 6 குண்டும் காலியா? சிக்கிட்டீங்கல்ல. 2 தலையும் ஒன்னா ஒட்டுங்க. எதுக்கு? ஒரே வெட்ல 2 தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு. ஒட்டுறா அப்படி திரும்படா. ஏண்டா யாருக்கிட்ட உங்க பித்தலாட்ட வேலையை காட்டுறீங்க? டேய்
நான்லாம் அறிவை யூஸ் பண்ணி தான்டா எல்லா இடத்துலயும் ஆட்டையை போட்டிருக்கேன். உங்களை மாதிரி ஆயுதத்தை பயன்படுத்தி எங்கேயும் ஆட்டையை போட்டு கிடையாரா? அப்படிப்பட்ட அப்பாவியவே ஆயுதத்தை தூக்க வச்சிருந்தாரோ. கத்தாதீங்கடா, பயமா இருக்கு. கத்தாதீங்கடா. டேய், திருடி வச்சிருக்க அப்புறம் வெளியேறா. ஏறா. இந்தாங்க உங்க எடு. வாட்சி உங்க அப்படியே மோதிரம் கொடு. இதாங்களே உங்க செயின். ஏய், என்கிட்ட திருட மட்டும் எனக்கு போதாது. எல்லா இடத்துலயும் திருட பொருளை பூரா என்கிட்ட கொடுங்க. அப்ப இந்த தலை கத்தாதீங்கடா, பயமா இருக்கு. ஏறா. ஏறா போறாதீங்க. என்ன மஞ்ச பைய மூடி காட்டுறேன். உள்ள மண்ணை குட்டி ஏமாத்திட்டு போறேன். உள்ள விட்டு எடு வெளியே. பூரா பொம்பளை நிறையா இருக்கடா. பொம்பளை ஆட்டை போட்டு போற உள்ள. போற போற போற. துப்பாக்கி உள்ள போற. போற போற செல்லையும் உள்ள போற. அது என்ன? எது? போடுறா. என்னைய பெரிய திருடன் ஆகிட்டீங்களா? வேற எதுவும் இல்ல? திரும்ப கொண்டாங்க. திரும்ப ஓடு 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 ஓடு. நீங்க கோட்டுக்கு நேரம் வச்சுங்க. ஓடு ஓடு ராஸ்கல். யாருக்கிட்ட ஆட்டைய போடுறீங்க? நாங்கெல்லாம் அட்டன் டயத்துல கத்தியும் யூஸ் பண்ணுவோம், புத்தியும் யூஸ் பண்ணுவோம்டா. சிட்டில தான் பெரிய கடை. தம்பி ஓனர் நல்லா இருக்கா? அப்பா இந்த வாஷிங் மிஷின் ஐட்டம்லாம் எந்த ஃப்ளோர்ல இருக்கு? 5வது ஃப்ளோர்லயா? வா லிஃப்ட்ல போவா. ரோகிணி, இப்படி போல்டான நிலையிலையும் இப்படி கோல்டு மாதிரி உன்னை கட்டி வச்சிருக்காங்களே, ஓ வம்சத்துக்கே நான் தலை வணங்குறேம்மா. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா. சாரி வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த கடையில என்ன gift வாங்கி கொடுக்க போறீங்க? இந்த கடை ஓனரே எனக்கு ஃப்ரெண்டு தாம்மா. அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் நீ வேணுங்கிறத கை நீட்டு அவ்வளவு எள்ளி வேன்ல போட்டு புறப்பட்டு போயிட்டே இருப்பா. அப்புறம் இங்க நிக்கப்படாது. காலம் கட்டு கிடக்கு. லிஃப்ட்டுக்குள்ள போய் நில்லு. இந்த வந்துடுறேன். போயிட்டு வாங்க. இன்னைக்கு டிவி பிரிட்ஜ் இதுல ஏதாச்சும் ஒரு சாம்பியில் வாங்கிட்டு போயிட வேண்டியதான். இந்த ஏமா நான் முன்னால சச்சோ நம்ம போறதுல ஒரு லேடிஸ் முந்திருச்சே. நம்ம சேர்ந்து போறது நாகரிகம் இல்ல. போய் விட்டு தொட்டு நம்ம தனியா போவோம். தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடணுமா? என்னடா இது? யாரு இந்த அம்மாதானா? வேற எதுவும் பிரம்மையா? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். மறுபடியும் உள்ள வந்து கதவை மூட சொல்ற மாதிரி இருக்கு. இவங்க தானா? ஆளை பார்த்தா பேமிலிமா இருக்காங்க. இவ்வளவு ஓப்பனாவா கூப்பிடுவாங்க? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். மறுபடியும் கூப்பிடுறாங்களே. சிரிக்குது. அடாடாடா, மெட்ராஸ்ல இந்த கேப்ல இதெல்லாம் நடக்குதா? ரூம்பே போட வேணாம் போல் இருக்கே. தயவு செய்து மாடசாமி, உள்ளே வந்தவுடன் இன்னும் நீ மலபட்டையாவே நினைக்கிறேன்னா உன்னை குலக்கட்டே நினைச்சிருவாடா. வலியக்க வந்த வாழைப்பழத்தை தோலோட நசுக்குன்னு முழுங்கு. இன்னைக்கு சாம்பிள் பார்க்காத, ஃபுல் பச்சஸே பண்ணிரு. நல்ல பிள்ளையா இருக்காளே. எதுக்கு ஒரு தடவை கேட்டுக்கிறோம். ஐயோ கூப்பிட்டுட்டே இருக்காளே. எக்ஸ்கியூஸ் மீ, வரவா? வாங்க. வர சொல்லிட்டா, வர சொல்லிட்டா. முதல்ல கதவு முடியும். யோ, எதுக்கு கதவு மூடுற? ரோகிணி, ரோகிணி. ஆமாவா? பொண்டாட்டியா? என்ன லிஃப்ட்டுக்குள்ளே வச்சு என் வாழ்க்கைய நாசப்படுத்திட்டானே. நானா அவன் முன்னாடி டச் பண்ண உள்ள ஒரு பொம்பளை நிக்கிறான்னு மரியாதை கொடுத்து வெளியே தான் நின்ன. அவளா தான் உள்ள வந்து கதவு முடுங்க கதவு முடுங்க கதவு முடுங்கன்னா ஒரு ஆம்பளை எவ்வளவு நேரம் தான் பொறுப்பா? ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணி தான்டா கோதால குதிச்சேன். பழிய ஏமல போடுறாங்க. நானா கூப்பிட்டா? நீ தாமா கூப்பிட்ட. இங்க பாருங்க, இங்க பாருங்க.